உங்கள் வீட்டில் தங்க நகை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா ஒரு வீட்டில் இவ்வளோ தான் தங்க நகை வச்சுருக்கணும் அப்படின்ற மாரி அரசு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது குடும்பத்தில் யார் எவ்வளவு தங்கம் வைத்திருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய நேரடி வரிகள் வாரியம் இருக்காங்க பாருங்க, அவங்க வழிகாட்டுதலின்படி குறிப்பிட்ட அளவுக்கு தங்கம் வைத்திருந்தால் உடனடி ஆதாரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணமாகாத பெண்களாக இருக்காங்க அப்படின்னா 250 கிராம் வரைக்கும் தங்கம் வச்சிருக்கலாம். திருமணமான பெண்கள் 500 கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் வரைக்கும் நீங்கள் தங்கம் வச்சிருக்கலாங்க. அதேமாரி 4 பேர் கொண்ட ஒரு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா 950 கிராம் வரைக்கும் நீங்கள் தங்கம் வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சட்டவிரோதம்லாம் கிடையாதுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ரைடு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தங்கத்திற்கான ஆதாரம், ஸோ நீங்கள் ரசீது வச்சிருக்கணும், அல்லது அந்த நகையை எப்படி வாங்கினீங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்கம் சோர்ஸை காட்டணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க சொல்லியிருக்க அளவுக்குள்ள தங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஆதாரமும் காட்ட வேண்டியதில்லை. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதுக்கான ஒரு ரசீதோ அல்லது சோர்ஸோ நீங்கள் கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.